சசிகலா ராமதாஸ் ஐயாவை நான் மிகவும் மதிப்பவன். அவர்களை சாட்டை துரைமுருகன் விமர்சித்ததை கண்டித்து விட்டேன். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சீமான் பேட்டி. தேவக்கோட்டை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்தவர் இவ்வாறு கூறினார். மேலும் திமுக அறிக்கையில் சொன்னதை செய்தால் இன்னும் 20 கோடி கடன் வாங்குவார்களா என்ற கேள்வி எழுப்பியவர், மது பழக்கத்தால் அதிகமான விதவைகள் இருப்பது தமிழகத்தில் மட்டும்தான் என்று கூறினார். பேருந்து பயணத்தை இலவசமாக்க யார் கேட்டது என்றவர், ஓட்டுநர் நடத்தினருக்கு எங்கிருந்து சம்பளம் கொடுப்பது என்றும், தமிழகத்தில் தினமும் பாலியல் வன்கொடுமை நடக்கிறது என்றும், ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் பிச்சை எடுக்க வைத்தது திமுக அரசுதான் என்றும் குற்றம் சாட்டினார். குடிப்பவன் வாக்கு எனக்கு வேண்டாம், குடிக்காதவர்கள் வாக்கு மட்டுமே போதும் என்று கூறிய சீமான், ஐயா ராமதாஸ், சசிகலா ஆகியோரை எனக்கு மிகவும் பிடிக்கும். சாட்டை துரைமுருகன் அவரை ஐயா ஐயா என விமர்சனம் செய்ததை கண்டித்ததாகவும் கூறினார். திருமாவளவன் சட்டமன்ற தேர்தலில் நிற்பது ஏற்புடையது அல்ல, அது வீண் செலவு என்றவர், நான் எதிரியோடு களம் காணக்கூடியவன். எனக்கு எதிரி யார் என்று தெரியும். அவர்களோடு மட்டுமே மோதுவேன். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நான் எதிர்க்கிறேன். நாட்டை கெடுப்பதற்காகத்தான் இத்திட்டம் கொண்டுவரப்பட்டது என்றும் கூறினார்.